இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்கறேன்னா ஒரு கம்ப்ளீட் சர்வீஸ் ஒர்க் தான் பல்சர் எடுத்துருக்கோம். இன்னைக்கு நிறைய எனக்கு கமாண்ட் வந்துச்சு. அந்த கமாண்ட்ல கேட்ட விஷயம் ஃபர்ஸ்ட் ஃபெக் பாயிண்ட் கேட்டாங்க. ஏன் அண்ணா அதிகமாக ஃபெக்கு மாத்துறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வண்டிகளை வந்து நிறைய பேர் ஃபெக்கு மாற்ற மாட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எந்த அளவுக்கு தேஞ்சிருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த புது ஃபெக்கில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதனால என்ன விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் தேவை கரண்ட் சரியாக போகாது, வண்டி அடைச்சு போகும். அது ஒரு ரீசன்ஸ் தான் ஃபெகு புதுசே போட்டு விட்டுருது. ரெண்டாவது ரீசன் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி நான் டிஸ்க் பேடு மாத்திட்டேன், இந்த மாதிரி டிஸ்க் பேடை நான் புதுசு போட்டு கூட எனக்கு வந்து டிஸ்க் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எனக்கு டிஸ்க் வந்து டைட்னஸ்லேயே போகுது, அதுக்கு என்ன ரீசன்ஸ் கேட்டாரு. அதுக்கான ரீசன்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஒர்க் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரிங்லாம் செக் பண்ணுங்க. இது ஓரிங் ரேட்டே கம்மி தான், பஜாஜ் ஒரிஜினலே முடிஞ்சு போனால் ஒரு 110 ரூபா தான் வருது. இந்த மாதிரி ஃபுல்லாக கைட்டி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க் பிரச்சனை வராது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம். அதனால் வந்து கரெக்டாக வந்து ஒரு சர்வீஸ் ஒர்க்கு மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணுங்கள், லைஃப் நல்லாயிருக்கும் வண்டி. அதே மாதிரி நான் நேற்று சொன்ன மாதிரி தான் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி சுத்தமாக பிக்கப் இல்லாமல் வந்தது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கேபிளே சுத்தமாக கட் ஆகிட்டு இருக்குது, இன்னரே தனியாக தெரியிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வச்சு இழுக்கும் போது வண்டி சரியான ஒரு பிக்கப்னஸ் கொடுக்காது, கீர் டைட்டாகும், ஹார்டாக போகும் வண்டி. இதெல்லாம் வந்து ஒரு சர்வீஸ் இருக்கும்போது கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். எல்லாருக்கும் பாய்.